தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, சாம்சங் கேலக்ஸி புக் 4 ப்ரோ 360. இந்த லேப்டாப் உடைய அன்பாக்சிங்கை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஸோ பாக்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் உள்ள இருக்குன்னு போட்டிருக்காங்க. அண்ட் லேப்டாப் இருக்கு. அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. இந்த பாக்ஸில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அடுத்தபடியாக ஒரு எஸ் பென்னுமே இருக்கு, டைப் சி டு டைப் சிக்கான கேபிளும் இருக்கு. அண்ட் இந்த லேப்டாப்பை பார்க்கும் போதே தெரியும் நல்ல ஒரு பை பை டாடா குட் பை ஸ்லிம்மான ஒரு ப்ரொஃபைலில் நல்ல ஒரு மெட்டல் பாடி ஃபினிஷிங், சாலிடான ஒரு பில்ட் குவாலிட்டியோட இருக்கு. அண்ட் ஒரு சிங்கிள் ஃபிங்கரில் ஓப்பன் பண்ண முடியுதான்றதையும் பார்த்துடலாமா? ஓகே, எஸ், ஓப்பன் ஆகுது, அதுலேயும் விஷயம் கிடையாது. பட் ட்ராக் பேடை பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு ட்ராக் பேடாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் கீபோர்டுமே நல்ல பெருசு, இது ஒரு 16 இன்ச்க்கான லேப்டாப். அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம் பேடை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பெரிய சைஸில் லேப்டாப் கொடுத்துட்டு நம் பேர்லாம் கொடுக்குறதில்ல, இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கீபோர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு பவர் பட்டனுமே இருக்குது, அதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருமே எம்பெட் பண்ணியிருக்காங்க, ஃபாஸ்ட்டாகவே அன்லாக்கும் ஆகுது. இந்த லேப்டாப்பில் முக்கியமான 3 விஷயங்கள் இருக்குது. என்ன 2 காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்னொன்று சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த 3 விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பிளேங்க, டைனமிக் AMOLED டிஸ்பிளே தான். 16 இன்ச்க்கான லேப்டாப் சும்மா பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. கலர் சூப்பராகவே இருக்கு அண்ட் ஷார்ப்பாகவும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பிளஸ் இதுல டச் ஸ்கிரீன் இருக்கு. டச் பண்ணே நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் அழகாக வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் உங்களுக்கு எஸ் பென்னுமே இருக்குது. அந்த எஸ் பென் இங்கேயும் வச்சுக்க முடியும். ஸோ இந்த எஸ் பென் வச்சும் நீங்கள் எழுதிக்க முடியும். அந்த 2வது விஷயத்துக்கும் இதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி மடிச்சுக்கலாம், இப்படி மடிச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். ஸோ 360ன்றது தான். நீங்கள் அழகாக மடிச்சு விட்டுட்டு நீங்கள் டிராயிங் பண்ணுறதா இருக்கட்டும், ரைட்டிங் நோட்ஸ் எடுக்கிறது, இல்லை ஏதாச்சும் வரைகிறது, இந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் என்ன வேணாலும் எஸ் பண்ணி வச்சும் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு டேப்லெட் மாதிரி வச்சு நீங்கள் படங்களும் பார்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸும் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ்க்கு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டெலுடைய கோர் அல்ட்ரா 7 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. 16 கோர்ஸ் இருக்குது, 22 த்ரெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் LPDDR5க்கான ரேம் டைப் இருக்குது, 16 ஜிபிக்கான ரேம்ங்க. ஸோ நாங்கள் மல்டிபிள் பெஞ்ச்மார்க்ஸ் வந்து ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ நீங்களே ஒவ்வொரு பெஞ்ச்மார்க்கோடைய ஸ்கோரும் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கோர்ஸ் இதெல்லாம் ஓகே. எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூஸ் பண்ணும்போது இனிஷியலி கொஞ்சம் நின்று வர மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளுக்கு அப்புறமா நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. இன்ஃபேக்ட் எங்கள் டீமில் எல்லாருக்குமே இது வந்து பிடிச்சிருச்சு. ஏன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது, டச் ஸ்க்ரீன்லாம் வந்து இருக்குது, பரவாயில்லையே நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன்னா ரேமுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்லும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய ஸ்பீக்கர்ஸும் வந்து சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு ஒரு மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கும் நல்ல ஒரு ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ரொம்ப பயங்கரமாக ரிச் சவுண்ட்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மெயினாக பேச போகிறது ஸோ உங்ககிட்ட ஒரு வேளை சாம்சங் ஃபோன் இருக்குது, இல்லை சாம்சங்குடைய டேப்லெட் இருக்குது, இல்லை சாம்சங்குடைய வாட்ச் இருக்குது, இல்லை சாம்சங்குடைய பட்ஸ் இருக்குது அப்படின்னா, இது எல்லாத்தையுமே இந்த லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அது ஒரு எக்கோ சிஸ்டமாக யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அதெல்லாம் என்னன்றது இப்போ சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிவைஸில் இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நீங்கள் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வெறும் ஃபைல்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் டெக்ஸ்ட்டை ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிடும், இல்லை வந்து காப்பி பண்ணியும் அதை வந்து இன்னொரு டிவைஸில் வந்து அழகாக வந்து நீங்கள் பேஸ்ட்டும் வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து ஃபோன்லேருந்து லேப்டாப்க்கும் ஒர்க் ஆகுது, இல்லை லேப்டாப்லேருந்து ஃபோனுக்கும் ஒர்க் ஆகுது, இல்லை டேப்லெட்டாக இருந்தாலுமே அங்கேயுமே ஒர்க் ஆகுது. மல்டி கண்ட்ரோல் ஃபீச்சர் மூலியமாக இந்த ட்ராக் பேட், இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய டிவைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரால கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை அதாவது இந்த ட்ராக் பேட் கீபேடை நான் அந்த இடத்துல அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்லி சூப்பராகவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். அது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற எல்லா விதமான விஷயங்களுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. அண்ட் நீங்கள் ஒருவேளை கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஒன்ஸ் நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேப்டாப்ல இருந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். நீங்கள் பேசுறதும் சரி, மெசேஜஸ் என்ன வருது ஏது வருது, உங்கள் ஃபோனை அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் கம்ப்ளீட் ஃபோனையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் லேப்டாப்ல இருந்தே வந்து ஆக்சஸும் வந்து பண்ண முடியுது. இன்க்ளூடிங் கேமராவையும் வந்து நீங்கள் இதில் இருந்தே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கேமரான்னு சொல்லும் போது தான் இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா கூட லேப்டாப்புடைய வெப்கேம் வேண்டாம், நான் இது யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். குயிக் ஷேர் மூலியமாக நீங்கள் ஃபைல்ஸை ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் நான் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா சாம்சங் பாஸ்ங்க. ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்கள் சாம்சங் அக்கௌண்ட்டில் சாம்சங் பாஸ்ல உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா சிங்காக இருக்கக்கூடிய டிவைசஸ் எங்கே வேணாலுமே நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுடைய டீடைல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும் சீம்லெஸ்ஸாக. இதெல்லாம் வேணுன்ற பட்சத்தில் நமக்கு செக்யூரிட்டியும் வேணும் இல்லையா? நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது போலயே Knox செக்யூரிட்டி ஹார்ட்வேர் லெவல் இன்டெகிரேஷன் இந்த லேப்டாப்லையும் பண்ணியிருக்காங்க, சரிங்களா?
அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ண முடியும். நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் கேலரியில் வந்து நமக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும், அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லேருந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த லேப்டாப்புடைய அந்த கேலரிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையுமே வந்து செய்துக்க முடியும். அண்ட் நீங்கள் பட்ஸ் ஒரு வேலை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்ல இருந்து மற்ற டிவைசஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்ஸாக வந்து கனெக்ட் ஆகிடுது. நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் எப்படி என்றதை அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட சாம்சங் டேப்லெட் இருந்ததுன்னா சாம்சங் கேலக்ஸி S7 அதற்கு மேலே நீங்கள் இந்த லேப்டாப்பில் அதை செகண்டரி டிஸ்பிளேவும் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சீம்லெஸ்ஸாக நீங்கள் ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறதுலேருந்து இல்லை மானிட்டரே அங்கே யூஸ் பண்ணனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நானும் மாங்குன்னு எங்கிட்ட ஒரு டேப்லெட்டில் ஆசைப்பட்டு எல்லாம் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ண நண்பர்களே, பட் அப்புறமா தான் தெரிஞ்சது இது S6 சப்போர்ட் இல்லை. ஸோ இதில் சாம்சங் ஸ்டுடியோவும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருவேளை ஒரு பேசிக் லெவல் ஆஃப் எடிட்டிங் எல்லாம் பண்ணணும்னு நினச்சாலுமே அதையுமே இதில் வந்து செய்ய முடியுது. இல்லை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் அந்த ஆப்பில் எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை கண்டினியூ உங்கள் லேப்டாப்பில் பண்ணணும்னாலுமே சீம்லெஸ்ஸாக அதை கண்டினியூவும் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். அண்ட் எனக்கு பிடிச்ச விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயங்களை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எது என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.